بسم الله الرحمن الرحيم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்தும் செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய நாளாந்தம் எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு விடயத்தை கட்டாயம் அதை செயற்படுத்துவதற்காக சுருக்கமாக தேவையான அளவுக்கு சொல்ல விரும்புகிறேன். மரணம் என்பது நாளாந்தம் நம்மை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மரணத்தில் குடும்பத்தாருக்கு சில கடமை இருக்கிறது. அதுதான் குளிப்பாட்டி கபனிடுதல். இந்த குளிப்பாட்டி கபனிடுதல் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் விரிவாக பேசப்பட்டிருந்த போதும் அதை கடைபிடிப்பதாக எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் இல்லை. மரணித்தவர் குளிப்பாட்டப்படுவதற்கு மௌலைமார்கள் அழைக்கப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்தில் தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் மரணித்து விட்டால் அவரை குளிப்பாட்டுவதற்கு ஒரு மௌலவி வர வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை குளிப்பாட்ட பேசி இமாமாக இருந்த ரசூலுல்லாஹ் போயிருக்க வேண்டும். குளிப்பாட்டுவதற்கும் மௌலவிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. குளிப்பாட்டுதல் என்பது மரணித்தவருடைய குடும்பத்தாரின் பொறுப்பு. ஷாஃபி மதுஹபு, ஹனவி மதுஹப் என்று மதுஹபுகள் இருக்கிறது. இந்த மதுஹபுடைய இமாம்கள் மரணித்தவரை மௌலவி குளிப்பாட்டணும் என்று யாரும் எழுதவில்லை. நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவீர்கள். நீங்கள் கூட உங்களுடைய குளிப்பிற்காக மௌலவியை அழைக்கிறீர்கள். நீங்கள் ஜனாபத்துடைய குளிப்பு குளிப்பதில்லையா? திருமணம் செய்த ஒவ்வொருவரும் திருமணம் செய்யாதவர்களும் கூட கடமையான ஜனாபத்துடைய குளிப்பை குளிக்கிறீர்கள். அதை குளிப்பாட்ட மௌலவி அழைத்து, மௌலவி எனக்கு குளிக்க தெரியாது, நீங்கள் வந்து குளிப்பாட்டுங்கன்னு கூப்பிட்றீங்களா? இல்லை. ஜனாபத்துடைய குளிப்பை விட இது ஒன்று பெரியதொரு பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அவர்களை குளிப்பாட்டுவதற்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தான் முன்னுக்காகி குளிப்பாட்டினார்கள். மரணித்தவருடைய உடம்பில் குறைபாடு இருக்கலாம், அது வெளியில் தெரியக்கூடாதாக இருக்கலாம். அதற்கு பொருத்தமானவர்கள் குடும்பத்தினர். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தகப்பன் மரணிக்கிறார், பிள்ளை குளிப்பாட்டுவது. பிள்ளை மரணிக்கிறார், தகப்பன் குளிப்பாட்டுவது. சகோதரனை சகோதரன் குளிப்பாட்டுவது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? 12 மணிக்கு கோல் வரும், இன்னார் மரணித்து விட்டார், குளிப்பாட்ட வாருங்கள். நாமும் 25 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அதை விடுவதற்கில்லை. ஏன் பழக மாட்டீர்கள்? பெண்கள், அவர்களுக்கும் அது தெரியாது. வீட்டில் தனது குழந்தை கக்காவிலே பிறழுகிறது. அந்த குழந்தையை எடுத்து துப்புரவாக்கி அதை அழகாக குளிப்பாட்டி அதற்கு மணமிட்டு வைக்கவில்லையா? ஆடை போட்டு வைக்கவில்லையா? இதை செய்கின்றோம். அதைவிட கஷ்டமாகிறது இல்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும், ஆணும் பெண்ணும், பெண்கள் தன் தாயை குளிப்பாட்ட, தன் பிள்ளையை குளிப்பாட்ட, தன் சகோதரியை குளிப்பாட்ட தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மதரசாவில் அதற்கென்று ஒரு கோர்ஸ் முடிப்பது கிடையாது. எதை நாங்கள் கிதாபில் படித்தோமோ
நபிமொழியில் படித்தோமோ அதை சொல்லுகிறோம், அதை செய்கிறோம். அதை நீங்களும் படித்திருக்கிறீர்கள். எனவே சுருக்கமாக தேவையான அளவு நான் சொல்லிக் கொள்கிறேன். இதில் 3 விடயம் இருக்கிறது. ஒன்று, உண்மையிலே ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டியதில் வந்த விடயம், ஆதாரமான செய்திகள். இரண்டாவது, பலகீனமான ஹதீஸ்களின் அடிப்படையில் சமுதாயத்தில் பரவி உள்ள விடயங்கள். ஆதாரம் அற்ற பலகீனமான ஹதீஸ்களின் அடிப்படையில் சமூகத்தில் அதை செய்து வருகிறார்கள். அதை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது மார்க்கமாகாது. மூன்றாவது, உலக வழக்கில் நடைமுறையில் சிலதை தேவை கருதி செய்கிறார்கள். அது தேவையை பொறுத்து செய்யலாம். இப்போது நான் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கிறதிலிருந்து சுருக்கமாக தொடங்குகிறேன். இதிலே மரணப்படுக்கையில் ஒருவர் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். உங்களிலே மரணப்படுக்கையில் உள்ளவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை ஞாபகப்படுத்துங்கள் என்றார்கள். அது சுன்னத்தான விடயம், அதை கடைபிடிக்க வேண்டும். இல்லாத விடயம் ஆனால் ஆதாரமற்ற ஹதீஸில் வந்தது. அது என்ன? யாசீனை மரணப்படுக்கையில் உள்ளவருக்கு ஓதுவது என்பது. அது வழக்கிலே இருக்கிறது, அது ஆதாரம் இல்லாத செய்தி. வழக்கிருந்து குர்ஆன் ஓதுவது, அதுவும் ஆதாரம் இல்லாத செய்தி. அது ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறைகள் அல்ல, சில பலகீனமான நம்பகமற்ற அறிவிப்பாளர் நூடாக வந்த செய்திகள். அது மார்க்கம் அல்ல. அவர் மரணித்து விடுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு மரணிக்கிறார். அவருடைய கடைசி வார்த்தை அதுவாக இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கம் போவார். அவருடைய கண்ணை மூடி விடுவது நபிகளாருடைய வழிமுறை. அதற்கடுத்து வழக்கிலே உள்ளதொன்று இருக்கிறது, அடிக்கழுவுதல். மரணித்தவர் மரண வேளையில் அந்த வேதனையின் காரணமாக அவருடைய உடம்பிலிருந்து அசிங்கங்கள் வெளிப்படலாம். இந்த அசிங்கங்கள் வெளிப்பட்டால் அதை துப்புரவு செய்து அகற்றி அவரை தூய்மையாக வைப்பதற்கு நமது மரபிலே அடிக்கழுதல் என்று சொல்வார்கள். அது தேவையான விடயம். அதற்காக மையத்தினுடைய வயிற்றில் உள்ள அசிங்கங்களை வெளியேற்றுவதற்காக மையத்தின் வயிற்றை நசிச்சு வெளியேற்றுவது என்பது பிழையான காரியம். வந்த அசிங்கங்களை அகற்றி துப்புரவு செய்து வைப்பது யாரும் செய்யக்கூடிய விடயம். அது வழக்கிலே அடிக்கழுவுதல் என்று சொல்வார்கள். அதற்கடுத்து குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டுகின்ற தண்ணீர், நாம் எந்த தண்ணீரினால் கடமையான குளிப்பை குளிக்கிறோமோ அது பரிசுத்தமானது. அதை கொண்டுதான் குளிப்பாட்டுவது. கடற்கரை தண்ணீரை எடுத்து வந்து குளிப்பாட்டுவது என்பது எங்களுடைய சமூகத்தில் உருவான ஒரு மூட நம்பிக்கை. அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அவர்களுக்கு அருகாமையில் கடலும் இல்லை, அவர்கள் கடல் தண்ணீர் தேடவும் இல்லை. அது பிழையான காரியம். இப்போது குளிப்பாட்ட வேண்டும். அதற்கு முந்தி 2 விடயம் இருக்கிறது. அது 2ம் ஆதாரமில்லாத ஹதீஸின் அடிப்படையில் சமுதாயத்தில் தற்போது வரை நடைமுறையில் இருக்கிறது. அது மார்க்கத்தில் இருக்கிறது என்று செய்து வருகிறார்கள். அது ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை அல்ல. அது தொடர்பாக வந்த செய்தி பலகீனமான ஆதாரமற்ற செய்தி. ஒன்றென்ன, மரணித்தவரின் காலை கிபிலாவிற்கு நீட்டி அவரை படுக்க வைப்பார்கள். மண்ணறையிலே அவர் எப்படி இருக்க போகிறார்? கிபிலாவின் பக்கம் முகத்தை பார்த்து மண்ணறையில் இருக்க போகிறார், ஒரு கணிச்ச நிலையில். ஆனால் என்ன செய்கிறார்கள்? காலை நீட்டி கிபிலாவுக்கு வைக்கிறார்கள். இரண்டாவது, மரணித்து விட்டால் அவருக்கு உடனே தக்பீரை கட்டி விடுகிறார்கள். என்னையாம்? தொழுத நிலையில் அவர் இருக்க வேண்டுமாம். வாழ்க்கையிலே தொழாதவர்கள் எத்தனை பேருக்கு தக்பீர் கட்டுகிறார்கள். இந்த 2ம் ஆதாரம் இல்லாத செய்திகளின் வாயிலாக சமூகத்தில் நடைமுறையில் இருந்தது. 2ம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அதற்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டவில்லை. அவைகள் பலகீனமான ஆதாரமற்ற ஹதீஸ்களினால் எங்களுடைய சமுதாயத்தில் பரவிய விடயங்கள். அவர் எந்த நிலையில் மரணித்தாரோ அவரை அதே நிலையில் அவரை வைக்கலாம்.
கையை தக்பீர் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. இப்போது நாங்கள் மையத்தை குளிப்பாட்டுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டுகின்ற விடயத்தில் எதை சொன்னார்கள்? நீங்கள் எடுக்கின்ற தண்ணீரிலே இளந்தலையையும் கலந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இளந்தலை நடைமுறையிலே இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது, அரபு நாட்டிலும் இருக்கிறது, இங்கும் இருக்கிறது. 3 தரம் அல்லது 5 தரம் அல்லது 7 தரம் ஒத்தப்பட கழுவுங்கள் என்று வழிகாட்டினார்கள். உதுவினுடைய உறுப்புகளில் வலதுகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்றார்கள். இவ்வளவுதான். கடைசி தண்ணீரிலே கற்பூரத்தை கலந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அன்றும் இன்றும் இருக்கிறது. எனவே மையத்தை நாங்கள் குளிப்பாட்டுகிற போது அவருடைய ஔரத்து மறையக்கூடிய நிலையிலே ஒரு துணித்துண்டை போட்டு மறைத்து விட்டு, அவருடைய குடும்பத்தார்கள், வாப்பா மரணித்தால் மகன் குளிப்பாட்டுவார், மகன் மரணித்தால் வாப்பா குளிப்பாட்டுவார், சகோதரன் குளிப்பாட்டுவார். என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் கடமையான குளிப்பு குளிப்பதில்லையா? அதுதான் அங்கே நடக்கிறது. கடமையான குளிப்பு அன்றாடம் குளித்து வருவோர் எப்படி குளிப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்தது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் தெளிவாக அங்கே வந்திருக்கிறது. ரொம்ப எளிமையாக வந்திருக்கிறது. இல்லை என்றால் ஒன்றை வாங்கி படியுங்கள், வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இது என்ன விடயம் என்றால், அதிகமானவர்கள் கடமையான குளிப்பு குளிக்கிறார்களாம் என்று ஷவரின் கீழே போய் நிற்பார்கள், நனைந்து விடும், குளித்து விட்டார்கள் நினைப்பிலே. ஒழு செய்கிற எண்ணத்திலே ஷவரின் கீழ் நின்றால் அது ஒழு அல்ல. அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு ஆரம்பித்து, எதை கொண்டு முடித்தானோ அதை கொண்டு முடிக்க வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் செய்தார்கள். ஷவரில் நின்றால் தலை முதல் நனைகிறது. தலை எப்போது கழுவுவது? மசல் செய்வது, கையை கழுவி விட்டு. எனவே அது பிழை. இது நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிய வேண்டியது, நாளாந்தம் செய்ய வேண்டியது. முதல் ரசூலுல்லாஹ் கடமையான குளிப்பை குளிக்கிற போது ஒழு செய்வதை போன்று ஒழு செய்கிறார்கள். தலைக்கு மசல் செய்த பின் 3 தரம் தண்ணீரை அள்ளி எடுத்து தலையிலே ஊற்றுவார்கள், தலையை குடைவார்கள், தண்ணீர் பட்டு விட்டது. பின்னர் உடம்பிலே ஏனைய பகுதியில் தண்ணீர் படாத தோல் பகுதி, வயிற்று பகுதி, முதுகு பகுதி, அதிலே தண்ணீரை ஊற்றுகிறார்கள். இறுதியாக 2 காலையும் கழுவுகிறார்கள். இதுதான் கடமையான குளிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. இங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? உலுவின் உறுப்புகளில் வலதுகளை கொண்டு ஆரம்பியுங்கள். கையில் இருந்து ஆரம்பிக்கிறீர்கள், வலதை கழுவுகிறீர்கள், பின்னர் இடதை கழுவுகிறீர்கள், முகத்தை கழுவுகிறீர்கள், தலையை அதே மாதிரி நிலைப்பீர்கள். அதிலே 3 தரம் என்று வரவில்லை. எதற்கு? இந்த குளிப்பாட்டுதலுக்கு. பின்னர் உடம்பெல்லாம் தண்ணீரை ஊற்றுகிறீர்கள். இவ்வாறு ஒரு தரம் தண்ணீர், இளந்தலை கலந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது. ஒரு தரம் கலந்தால் போதும். இப்போது 3 தரம் கழுவ வேண்டும் அல்லது 5 தரம் கழுவ வேண்டும். அடுத்த தண்ணீரால் கழுவுகிறோம். இளந்தலை நுரையாக இருப்பதால் அடுத்த தண்ணீரை வெறும் தண்ணீரால் கழுவினால் நுரை போய்விடும். கடைசியாக 3ஆம் தண்ணீரை நாங்கள் ஆக்கினால் அதிலே கற்பூரம் கலந்து கொள்வது. இவ்வாறு 3 தரம் செய்த மாதிரி ஒரே விதமாக செய்வது. இதிலே கால் பகுதி ஒருவருடைய உறுப்பாக இருப்பதால் காலை கழுவிவிட்டு வலது கால் புறது இடது கால் அதை கழுவிவிட்டுத்தான் உடம்பின் மேற்பகுதியிலே தண்ணீரை ஊற்ற வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஒழுவின் உறுப்புகளின் வலதுகளை கொண்டு ஆரம்பியுங்கள் என்றதால் ஒழுவினுடைய உறுப்புகள் முடிந்ததன் பின் ஏனைய பகுதிகளிலே தண்ணீரை ஊற்றுவது. உடம்பெல்லாம் நனைந்து விட்டால் கழுவப்பட்டாச்சு. பல்லு துலக்குங்கள் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டவில்லை. நகத்தை வெட்டுங்கள், முடிகளை எடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இதெல்லாம் சமுதாயத்திலே செய்கிறார்கள். அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சோப் போட்டு கழுவுங்கள். கடமையான குளிப்புக்கும் சோப்புக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் கட்டாய கடமையான குளிப்பு குளிக்கிறீர்கள், ஜனாபத்துடைய குளிப்பு, அதற்கு சோப் போட வேண்டுமா? அங்கே சோப் தேவை கிடையாது. ஜனாபத்துடைய குளிப்பை நீங்கள் முறைப்படி குளித்து விட்டு பின்னர்
உங்களுடைய உடம்பிலே ஊத்தை இருந்தால் எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக நீங்கள் ஊத்தைக்கான குளிப்பை குளியுங்கள் சோக்காரம் போட்டு. ஒன்றை ஒன்றுக்குள் நுழைவிக்காமல் ரசூலுல்லாஹ் காட்டிய முறைப்படி செய்யுங்கள். ஜனாபத்துடைய குளிப்பு வாஜிப், கடமை. ஊத்தைக்காக குளிப்பது அது தேவை. மையத்தை குளிப்பாட்டுகின்ற முறை அது ரசூலுல்லாஹ் செஞ்ச முறைப்படி தான் செய்ய வேண்டும். அங்கே சோப்போடுவது என்பது தேவையில்லை. இதிலே சமுதாயத்தில் நுழைந்த சில விடயம் இருக்கிறது. இது அல்லாமல் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மையத்தை குளிப்பாட்டுகிற போது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று என்னெல்லாம் ஓதுவார்கள். இது யார் சொல்லிக் கொடுத்தது? ரசூலுல்லாஹா, சஹாபாக்களா, இமாம்களா? ஒருவரும் இல்லை. இனியோ ஒரு கலை ஒன்றை செய்கிறா போல நீங்கள் செய்ய தகுதி இல்லாத மாதிரி அவர்கள் வருமானத்துக்காக ஏற்படுத்திக் கொண்ட விடயங்கள். சென்னது யாருக்கு செய்ய தெரியாது. இது என்ன கஷ்டம்? உன் தகப்பனை நீ குளிப்பாட்ட பழகு, சின்ன விஷயம். சில வேளை உன் நண்பன் மரணித்திருக்கலாம், சகோதரம் இல்லா இருக்கலாம், பாப்பா இல்லாமல் இருக்கலாம். நண்பன் அடிப்படையில் நீ போய் செய்யலாம். மௌலவியை கூப்பிட தேவையில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, கல்யாணம் என்றாலும் ஹஸ்ரத் வேணும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வருகிறார். ஆடையிலே வாசனையை கண்டார். என்னப்பா விசேஷம் என்றால், யா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிஞ்சு. மைனமா நகரம் என்ன அக்கறை பத்தை போல பின்னாம்பெரிய ஒரு நகரமா? இல்லை, சின்னொரு ஊர். 5 நேரம் அங்கான் தொழுகிறது. முஹம்மது நபிக்கு தெரியாமல் கல்யாணம் முடிந்தது. மௌலவி வாங்கும். என்ன குர்ஆனையும் என்ன ஹதீஸையும் பின்பற்றுகிறோம்? இல்லாததை உண்டாக்கி விட்டார்கள், இருந்ததை போக்கி விட்டார்கள். அதை சீர்படுத்தி எது இருந்ததோ ரசூலுல்லாஹ்வின் காலத்தில் அந்த நடைமுறையை உருவாக்குவோம் நினைத்தால் அந்த வைராக்கியம் உங்களுக்கு வருவதில்லை. 25 வருஷம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். ஒரு மையத்தை குளிப்பாட்டு தெரியாது. எனவே சகோதரர்களே, மிக எளிமையான விடயம் இவ்வளவுதான். அடுத்ததாக குளிப்பாட்ட மையத்தை கபனிடப் போகிறோம். அதிலேயும் ஆதாரமான ஹதீஸில் வந்தது, பலகீனமான செய்திகளில் வந்தது, சமூக நடைமுறையில் வந்தது. இது மூன்றும் இருக்கிறது. சமூக நடைமுறையில் வந்தது தேவைக்கு செய்வது. பலகீனமான ஹதீஸில் வந்தது மார்க்கம் என்று நம்பி செய்வதால் அது மார்க்கம் அல்ல, அதை எடுத்து செய்ய தேவையில்லை, அதுக்கு நன்மையும் கிடையாது. அது ரசூலுல்லாஹ் சொன்னது என்று ஊர்ஜிதப்படுத்தப்படாது. ரசூலுல்லாஹ் கபனிடப்பட்ட மாதிரி நாங்கள் கபனிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 3 வெண்ணிறமான துளிகளில் கபனிடப்பட்டார்கள். வெள்ளையை அணியுங்கள், வெள்ளையிலே கபனிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். வெள்ளையான 3 துணி, அந்த துணியிலே மணமிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்கள். எனவே கபனிடுவதற்கு முந்தி அதிலே மணமிட்டுக் கொள்கிறோம். நபிகளார் 3 சுத்து சுத்தப்பட்டார்கள். மையத்தை அந்த துணியினால் 3 தரம் சுத்துவது. ஒரு 7 அடி 5 அடி மனிதன் என்றால் 7 அடி போதும் துணி. மையத்தை சுத்தக்கூடிய அளவிலான வீதி 44 இன்ச்சு வீதி காணும் சாதாரணமானவருக்கு. நல்ல ஃபெட்டானவர் என்றால் 65 வீதி துணி இருக்கிறது. அதில் ஒரு 7 அடி எடுக்கிறோம் அல்லது 8 அடி எடுக்கிறோம். குளிப்பாட்டிய தண்ணீரை சற்று துரைத்து விட்டு அந்த மணமிட்ட துணியினால் சுத்துகிறோம். இதுக்கு என்ன கோர்ஸ் முடிக்கணும்? 2 ஜாயிண்டுகளும் சந்திக்கிற இடத்தில் சில நேரம் பிரியலாம். ஆனால் மீண்டும் அடுத்த துணியினால் அந்த ஜாயிண்டை கவர் பண்ணி மீண்டும் சுத்துகிறோம் அடுத்த துணி. இவ்வாறு 3 துணியினால் சுத்தி விட்டோம். பிரியக்கூடாது என்பதற்காக கரைகளை எடுத்து அதனுடைய முன்பக்கம் பின்பக்கம் நடுவிலே என்று கரையினால் கட்டுகிறோம். பிரியக்கூடாது. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்ப தலப்பா கட்டுறதுக்கு கண்டு லெப்பமார கூட்டி தலப்பா கட்டி வைக்காங்களே. ரசூலுல்லாஹ்விற்கு கபனிடப்பட்ட அந்த கபனிலே தலைப்பாகை கிடையாது, கமீஸும் கிடையாது என்று தெளிவாக ஹதீஸ் வந்திருக்கிறது.
என்னையாம் அங்க கேள்வி கணக்குக்கு ரெடியா போறான்லவா, முஸ்லீம் தேசத்தில் போறாராம். அதுக்காக தலைப்பா கட்டி அவரு கமிஸ் உடுத்து தாடியை மட்டும் வைக்காம விட்டார்கள். அந்த முஸ்லீம்கள் அடையாளம் தானே தாடி. அதுவும் இருந்தால் பொய் தாடி கொஞ்சம் வச்சு அனுப்புவார்கள். இதற்கு மார்க்கத்துக்கும் இந்த சம்பந்தமுமே கிடையாது. காலமெல்லாம் பள்ளி பக்கமே திரும்பி பார்க்கல, ஜம்பரோட உலாத்திக்கிருக்கான் ரோட்டில் காடை அனுப்பல. இவனுக்கு என்னத்துக்கு தலைப்பா? யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத வழிமுறை, அது தேவையற்ற விடயம். இதை யாரும் செய்யலாம். அவ்வளவுக்கு எளிமையான முறையில் தான் நபிகளார் காட்டிய கவனிடு முறை இருக்கிறது. அப்ப பஞ்சு வைப்பார்களே, ஆமா, உடம்பிலே துவாரங்கள் இருக்கிறது. அந்த துவாரங்களில் இருந்து அசிங்கங்கள் வெளிவர வாய்ப்பிருந்தால் வையுங்கள். அது சமூக நடைமுறையில் வந்தது. இல்லையா தேவையில்லை. மூக்கால ஒழுகி கொண்டே இருக்குதா, வையுங்கள். வாயால வடிஞ்சு கொண்டே இருக்குதா, வச்சு அடையுங்கள். இல்லையா, அது தேவையில்லை. அது மார்க்கமல்ல, தேவைக்கு ஏற்படுத்தப்பட்டது. இவ்வளவும் தான் கஃனிடுவது. இவ்வளவும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் வந்தது. பெண்ணுக்கு என்ன சொல்லப்பட்டது? பெண்ணுக்கு அவர்களுடைய முடி அவற்றை 3 பின்னலாக பின்னி அதை, இவ்வளவும் தான் பெண்ணினுடைய ஜனாசாவிலே உள்ள வித்தியாசம். ஏனையவைகள் சமூக நடைமுறையில் இருப்பவைகள் என்னென்ன எல்லாம் செய்வார்கள். அது ஊருக்கு ஊர் வித்தியாசம் இருக்கும், சமூகத்துக்கு சமூகம் வித்தியாசம் இருக்கும். சில நேரம் மதுஹபுக்கு மதுஹபு வித்தியாசமாக இருக்கும். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றினால் அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நாம் நாளாந்தம் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹுத்பாவை ஒவ்வொரு மிம்பரிலும் ஓதுகிறார்கள். வகைரல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிமுறைகளில் சிறந்தது நபிகளாருடைய வழிமுறை. அதற்கப்பால் குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضلاலா வ குல்ல ضلالத்தின் பின்னார். மார்க்கத்தின் பெயரால் நபிகளார் காட்டாத முறையிலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அதற்கு அரபியிலே பித்அத் என்று சொல்வார்கள். அந்த ஒவ்வொரு பித்அத்தும், அதை நாம் சொன்னால் மார்க்கத்தின் பெயரால் இடைச்செருகள் செய்யப்பட்ட விடயங்கள், வழிகேடு. அது ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இதை சொல்லுகிற போது கேட்பார்கள், என் அழகாக நாங்கள் குளிப்பாட்டி வந்தோம் ஷஹாதா கலிமா செய்து, நாயை புதைக்கிறதை போன்று செய்கிறார்களே என்று நாய் கோப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாவை தான் நீங்கள் குறை கூறுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முறையை நாய்க்கு ஒப்பிட்டு பேசினால் இது நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை குறை கூறுவது. இல்லாதவைகளை நாங்கள் கற்பனையால் உருவாக்கிவிட்டு அதற்கு மார்க்க சீல் போட்டால் அது மிக பெரும் பாவம். ஃபமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா. அல்லாஹ்வின் மீது பொய் கூறுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறான்? இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத விடயத்தை நாங்கள் இது அல்லாஹ் ரசூல் சொன்னதென்று மக்களுக்கு படங்காட்டுவது மிக பெரும் அநியாயம். அவர்களுக்குரிய இடம் நரகலோகம். எனவே சகோதரர்களே, குளிப்பாட்டி கஃனிடுகின்ற விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள் மிக எளிமையாக இருக்கிறது. உங்களுக்கு இப்போது நான் சொன்ன விடயம் விளங்கவில்லையா? ரெக்கார்டு இருக்கிறது, மீண்டும் கேளுங்கள். 1க்கு 2க்கு 3 தரம் கேளுங்கள். உன் தகப்பனை குளிப்பாட்டு, உன் சகோதரனை குளிப்பாட்ட பழகிக்கொள். மௌலைமாருக்கு வேலை இல்லை, அவர்களுக்கு காசும் இல்லை. வீட்டிலே மரணம் என்றால், மரணித்தவர் குடும்பத்தில் துக்கம் என்றால் மௌலவிக்கு சந்தோஷம். அவருக்கு இப்போ எவ்வளோ கொடுக்காங்கன்னு தெரியாது. இப்போ 5ஓ 10ஓ. மையத்துக்கு தொலைவித்தல், மையத்தை கொண்டு செல்லுதல், மையத்தை அடக்குதல், அதை அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவை பார்த்து, எனக்கு முந்தி நீ மரணித்தால் உன்னை நான் குளிப்பாட்டுவேன் என்றார்கள்.
கணவன் மனைவியை குளிப்பாட்டலாம். அந்த அளவிற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. கணவனுக்குத்தான் மனைவியினுடைய உடம்பில் உள்ள குறைகள் யாருக்கும் தெரியாததும் தெரியும். சில தாய்மாருக்கே தெரிய மாட்டாது, புருஷனுக்கு தெரிஞ்சது. அவர்கள் அன்பாக வாழ்ந்திருப்பார்கள். அந்த குறை வழியில் மரணத்தின் பின்னரும் தெரியக்கூடாது என்று நினைத்திருப்பார்கள். அவன் குளிப்பாட்டினால் யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்கிறது. குடும்ப உறவினருக்கே பங்கு, முதல் பங்கு. ஆனால் ஆண்களும் தான் பெண்களும் தான். நல்ல முறையில் இதை கேட்டு பயனடையுங்கள். வீட்டில் உள்ள பெண்கள் எல்லோரும் கேட்க மாட்டார்கள். இந்த ரெக்கார்டையாவது எடுத்துக்கொண்டு உடைய மனைவிமாருக்கு போட்டு காட்டி அவர்களின் குடும்பங்களில் மரணிக்கின்றவர்களை அவர்கள் குளிப்பாட்டுகின்ற அந்த அழகான கலாச்சாரம், நபிகளார் காட்டிய கலாச்சாரத்தை உருவாக்குங்கள். பயிர்கள் படுத்து விட்டது, புல்கள் மேலோங்கி விட்டது. அதனால் புல்லை பயிரென்று சொல்லுகிறார்கள், நம்பி செயற்படுகிறார்கள். அவர்கள் அறுவடை செய்து எடுத்துக்கொண்டு போவது புல் என்பது மஹ்சர் மைதானத்தில் இல்லை, மண்ணறையிலே தெரிய வரும். இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், நபியை சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அப்போதுதான் அல்லாஹ் நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா? நபிகளார் காட்டிய முறையில் நாங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டி கவனிட்டு பின்னர் உள்ள காரியங்களையும் அதே முறையில் செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கு ஈடேற்றத்தை தருவான். இல்லை, கடைசியாக ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹ் சொல்ற மாதிரி, வலா தஹ்தர்ரன் பிகஸ்ரத்தில் ஹாலிகின் வ கில்லத்திஸ் சாலிகின், அழிஞ்சு போறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை கொண்டு நீ ஏமாந்து விடாதே. நேர்வழி நடப்பவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் என்பதை கொண்டும் நீ ஏமாந்து விடாதே. மெஜாரிட்டி மைனாரிட்டி நேர்வழி என்பதற்கு அடையாளம் அல்ல. குர்ஆனும் சுன்னாவையும் பின்பற்றுபவர்கள் சொற்பமானவர் என்றாலும் அவர்கள்தான் ஜெயம் பெற்றவர்கள். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.